வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பீக்கங்காய் கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். பீக்கங்காய் எடுத்துருக்கோம். இது நல்லா பிஞ்சு காய், எல்லாமே நல்லா பிஞ்சு சாஃப்டாக இருக்குது. ஒரு பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு 2 காஞ்சி மிளகா, 2 தக்காளி, 2 வெங்காயம், பூண்டு, சிறுபருப்பு, சின்ன பீஸ் பெருங்காயம், மஞ்சத்தூள், இவ்வளோ தான் நம்ம போட போகிறோம். இதை நான் கட் பண்ணிவிட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பருப்பை கழுவி வச்சுட்டேன். நாங்கள் 3 பேர் தான், அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பருப்பு. இங்கே பாருங்கள், எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். இந்த இதை எல்லாத்தையும் இப்படி சும்மா பெருசு பெருசாகவே போட்டுக்கலாம். எல்லாமே அள்ளி அதில் போட்டுருவோம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டேன். இப்போ மஞ்சள்தூள் போடுவோம். பெருங்காயம் 2 பீஸ் போட்டுப்போம். அவ்வளோதான். இதை அப்படியே குக்கரை மூடி விசில் போடுறேன். அதுக்கு அப்புறமா நம்ம திறந்து காமிக்கிறேன். அப்புறமா தாளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் விசில் விட்டாச்சு. இங்கே நல்லா குழைவாக வெந்து போச்சு. நல்லா குழைய வெந்துருங்க. இப்படி கரண்டியில் கிண்டினாலே போதும், நல்லா கூழ் மாதிரி ஆகிடும். இதை தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இங்கேருந்து தாளிக்கிறதுக்கு நம்ம வீட்டு கருவேப்பிலை ஒன்று வாசனை அதிகமாக இருக்கும். ஜீரகம், வெந்தயம், கடுகு, காஞ்சி மிளகா போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் நெய் விட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே தான் நான் உப்பு போடுவேன். இதுக்கு மேலே தான் உப்பு, ஏன்னா அப்போ தான் இது நல்லா குழையும். இல்லாட்டி சரியாக அப்படியே வேகாத மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. கொஞ்சம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டாச்சு. இந்த ஜீரகம் நல்லா சூப்பராக இருக்கும் வாசனை. அதுக்காக தான் அதை நான் ஜீரகம் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். நான் சாப்பாட்டுக்காக கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டிலேயே காய்ச்சதுங்கிறதுனால இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு பிடிச்சி, இது தெரியாதவங்களுக்கு தான் நான் இதை செய்கிறேன். தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.